So today we are going to see about the image annotation, OCR image annotation. Sorry, all of Tamil, right? Okay. So இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்னன்னா தமிழ் OCR image annotation project ஓகேவா. ஸோ இதில் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா நமக்கு வந்து ஒரு செட் ஆஃப் இமேஜஸ் வந்து கொடுத்துருவாங்க. அந்த இமேஜில் இருக்கிற டெக்ஸ்ட் கண்டென்ட் ஓகேவா. டெக்ஸ்ட் கண்டென்ட் அப்படின்னா நமக்கு வந்து என்னவா வேணாலும் இருக்கலாம். இப்போ ஒரு நம்ம நோட் புக்காக இருக்கலாம், இல்லைன்னா இன்வாய்ஸாக இருக்கலாம், இல்லை ஷாப்பிங் ரிசிப்ட், எல்லாத்துலேயுமே வந்து டெக்ஸ்ட் இருக்கும் கரெக்டா. அந்த டெக்ஸ்ட்டை வந்து நம்ம என்ன பண்ணுறோம், எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறோம். எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு நம்ம வந்து அந்த டூல் யூஸ் பண்ணி எங்கெங்கெல்லாம் வந்து டெக்ஸ்ட் இருக்குங்கிறத நம்ம மார்க் பண்ணி அதை வந்து நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறோம் ஓகேவா. இதுதான் ஒர்க்கு. ஸோ ஒர்க் வந்து ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ரொம்ப ஈஸி. அதே மாதிரி அந்த டூல் வந்து எப்படி யூஸ் பண்ணணும்னு தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இன்னும் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு ஓகேவா. இதில் ரூல்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப பெருசாலாம் கிடையாது. டெக்ஸ்ட் வந்து எங்கெங்கே இருக்கோ அதை வந்து கரெக்டாக ப்ராப்பராக வந்து ஆனோடேட் பண்ணணும். ஒரு பாக்ஸ்க்கு மேலே இன்னொரு பாக்ஸ் வரையக்கூடாது ஓகேவா. அதே மாதிரி இப்போ தமிழ்ல இருக்கு, இங்கிலீஷ்ல இருக்கு. ஸோ தமிழ் மட்டும் தான் நான் பண்ணுவேன், இங்கிலீஷ் பண்ண மாட்டேன் அப்படின்னு கிடையாது. எங்கெங்க டெக்ஸ்ட் இருக்கோ, அதாவது தமிழ் வந்து டார்கெட் லாங்குவேஜ், இங்கிலீஷ் வந்து நான் டார்கெட் லாங்குவேஜ் ஓகேவா. ஸோ தமிழ் இருக்கிற இடத்துல தமிழ் வந்து ஆனோடேட் பண்ணிடணும், இங்கிலீஷ் இருக்கிற இடத்துல இங்கிலீஷும் ஆனோடேட் பண்ண வேண்டியது இருக்கும் ஓகேவா. இது புரிஞ்சுதா? இதுதான் ஷார்ட்டு. இப்போ நான் வந்து ஓகே. ஸோ இப்போ நான் வந்து ஸ்க்ரீன் ஷேர் பண்ணுறேன். ஸ்க்ரீன் ஷேர் பண்ணி எப்படி வந்து அந்த டூல் யூஸ் பண்ணுங்கிறது சொல்லி கொடுக்குறேன். ஓகே. ஸ்க்ரீன் எல்லாருக்கும் தெரியுதா? எஸ் பாஸ். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்றீங்கன்னா இன்காக்னிட்டோ மோட் ஓப்பன் பண்ணிக்கோங்க ஓகேவா. இதுல ஃபர்ஸ்ட் நீங்க பண்ண வேண்டியது இதுல லாகின் லிங்க், ஒர்க் போர்ட்டல் லிங்க் ரெண்டு இருக்கு ஓகேவா. ஃபர்ஸ்ட் வந்து நீங்க என்ன பண்றீங்கன்னா லாகின் லிங்க் எடுத்து காப்பி பண்ணி இங்க பேஸ்ட் பண்ணுங்க. அடுத்தது உங்களுக்கு கொடுத்துருக்கிற ஐடி அதை இந்த இதில் லாகின் பண்ணிடுங்க ஓகேவா. ஓகே, பேஸ்ட் பண்ணியாச்சு. சைன் இன். எப்பவுமே அடுத்தவங்களோட ஐடி ஓப்பன் கூட பண்ணிடாதீங்க. ஏன்னா இப்போ திடீர்னு அவங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்கன்னா இன்டரப்ட் ஆயிரும். ஸோ அது பிரச்சனை. உங்களோட ஐடி மட்டும் லாகின் பண்ணுங்க, அதுல மட்டும் ஒர்க் பண்ணுங்க ஓகேவா. ஓகே, இது வந்து இப்போ சைன் இன் பண்ணியாச்சு. இப்போ ஒர்க் போர்ட்டல் லிங்க் இதை காப்பி பண்ணுங்க. காப்பி பண்ணிட்டு செகண்டா இன்னொரு டேப் ஓப்பன் பண்ணிட்டு இதுல பேஸ்ட் பண்ணுங்க. பேஸ்ட் பண்ணிட்டு இந்த யூசர் ஐடி இருக்கா, யூசர் ஐடி அப்படி காப்பி பண்ணி இதுல பேஸ்ட் மட்டும் பண்ணுங்க. இல்லைன்னா இந்த கிரவுட்ஜென் அக்கௌண்ட் லாகின் இது மட்டும் கிளிக் பண்ணுங்க ஓகேவா. அதை கிளிக் பண்ணாலே ஆட்டோமேட்டிக்கா அங்க உள்ள கொண்டு போயிடும். ஓகே. ஸோ நம்ம இப்போ அந்த ப்ராஜெக்ட் ஒர்க் பண்ற போர்ட்டலுக்கு வந்தாச்சு. ஓகே, ஸோ இங்க வந்தாச்சு. இப்போ நம்ம என்ன பண்றோம், இதுல மை ஜாப்ஸ் ஓகேவா. மை ஜாப்ஸ்ல இப்போ உங்களுக்கு ப்ராஜெக்ட் வந்து அசைன் பண்ணாங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து அது வெயிட்டிங் டு ரிசீவ்ல தான் இருக்கும் ஓகேவா. இதுல 3 இது இருக்கும்: இன் ப்ராக்ரஸ், வெயிட்டிங் டு ரிசீவ், ஹிஸ்டரி ஓகேவா. இதுல நீங்க பண்ண வேண்டியது வெயிட்டிங் டு ரிசீவ் ஃபர்ஸ்ட் வந்து பண்ண வேண்டியது. அங்க போயிட்டு இதுல வந்து பாத்தீங்கன்னா ஓசிஆர் மல்டிபிள் லாங்குவேஜ் ப்ராஜெக்ட் இதுல இருக்கும். இதுல தமிழ் டெஸ்ட் ஃப்ளோ இது எல்லாமே வந்து காட்டும். இதுல இந்த ரைட் சைட்ல வந்து பாத்தீங்கன்னா வியூன்னு ஆப்ஷன் இருக்கும். அந்த வியூவை வந்து கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிட்டு கீழே வந்து அக்செப்ட் ரிஜெக்ட்னு இருக்கும் ஓகேவா. பாட்டம் ரைட்ல வந்து பாருங்க அக்செப்ட் ரிஜெக்ட் இருக்கா.
இதை வந்து கிளிக் பண்றோம், அக்செப்ட். ஓகே, இப்போ வந்து ஒரு ஃபைல் வந்து இருக்கு, தெரியுதா? ஸோ இப்போ நம்ம வந்து என்ன பண்றோம், லான்ச் டாஸ்க். ஓகே, இது வந்து க்ளோஸ் பண்ணிடுங்க. இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து தேவையில்லை, ஜஸ்ட் இங்கே கீழே க்ளோஸ் பண்ணிடுங்க. ஓகே, ஸோ இதில் வந்து பாருங்க, இதில் என்ன பிரச்சனைன்னு பாருங்க. இது ஆல்ரெடி வந்து பண்ணியிருக்குது, யாரோ வந்து பண்ணியிருக்காங்க, ஆனால் எல்லாம் தப்பா இருக்கு. எதுக்காக அப்படின்னா இங்க வந்து இவ்வளோ கேப் இருக்கு, ஒன்று. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இங்க நம்பர் வந்து பண்ணலை. ஓகேவா? இந்த கேப் எல்லாம் ஓகே, இந்த இதெல்லாம் ஓகே. நான் வந்து ஸ்டார்டிங்ல இருந்து பண்றேன். இப்போ இது தேவையில்லை, இது எல்லாமே வந்து டெலீட் பண்ணணும் அப்படின்னா இது ஒவ்வொன்றா வந்து நம்ம செலக்ட் பண்ணிட்டு இருக்க வேண்டியதில்லை. இந்த இந்த பட்டன் வந்து ப்ரெஸ் பண்ணுங்க, இந்த ஆரோ இருக்கா, இதை ப்ரெஸ் பண்ணிட்டு அதை சுற்றி வந்து ஒரு ரவுண்ட் வந்து போட்டுருங்க. போட்டு என்ன பண்றீங்கன்னா இந்த மாதிரி வந்து எல்லாம் செலக்ட் ஆயிரும், டெலீட் மட்டும் ப்ரெஸ் பண்ணிருங்க. ஸோ இந்த மாதிரி வந்துடும். புரியுதா? இப்போ நம்ம என்ன பண்ணலாம், இது ஒர்க் பண்றதுக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ டெக்ஸ்ட் எல்லாமே வந்து ஸ்ட்ரெயிட் லைன்ல இருக்கு, எதுவுமே வந்து சரிஞ்சோ ரொட்டேட் ஆகியோ இந்த மாதிரியும் இல்லை. ஓகேவா? ஸோ நம்ம இதுக்கு வந்து என்ன டூல் யூஸ் பண்ணலாம்னா ரெக்டாங்கிள். ஓகேவா? இதை வச்சு தான் நம்ம டிராயிங் பண்ண போறோம். அப்போ நம்ம என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் ரெக்டாங்கிள் வந்து டைரக்டா இங்கேயும் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். இந்த டிராப் டவுன் மெனுவில் 1 2 இந்த ரெண்டு இருக்கு, ரெக்டாங்கிள், பாலிகன். ஓகேவா? இப்படியும் செலக்ட் பண்ணலாம், இல்லைன்னா ஷார்ட்கட் கீ வந்து நம்பர் 1 நம்பர் 2. இப்போ 1 வந்து ப்ரெஸ் பண்ணா ரெக்டாங்கிள் இருக்கும், 2 வந்து ப்ரெஸ் பண்ணா பாலிகன் இருக்கும். புரியுதா? இதுல எதுவும் டவுட் இருக்கா? டீம் சார் ஒன்ஸ் அகைன் சொல்லுங்களேன். புரியல, இன்னும் ஒரு தடவை சொல்லுங்க. அந்த ரெக்டாங்கிள் பாலிகன்ல இருந்து. ஓகே. அதான் இப்போ நம்ம வந்து டூல், அதாவது இந்த பாக்ஸ் வந்து வரையணும். ஓகேவா? பாக்ஸ் வரைகிறதுக்கு நம்ம யூஸ் பண்ற டூல் வந்து ரெக்டாங்கிள், பாலிகன். இந்த ரெண்டு டூல் வந்து நம்ம யூஸ் பண்றோம். ஓகேவா? இப்போ நம்ம ஸ்ட்ரெயிட் லைனா, அதாவது இந்த டெக்ஸ்ட் வந்து ஸ்ட்ரெயிட் லைன்ல இருந்துச்சுன்னா நம்ம ரெக்டாங்கிள் யூஸ் பண்ணிக்கலாம். இல்ல கொஞ்சம் சரிஞ்சிருக்கு, அது வந்து கரெக்டா வந்து பாக்ஸ்ல வந்து கவர் ஆகல அப்படின்னா நம்ம பாலிகன் யூஸ் பண்ண போறோம். ஓகேவா? இப்போ இது வந்து ஸ்ட்ரெயிட்டா இருக்கிறதுனால நம்ம ரெக்டாங்கிள் செலக்ட் பண்ணிக்கலாம். இதை செலக்ட் பண்றதுக்கு இந்த டிராப் டவுன் மெனுலையும் செலக்ட் பண்ணலாம், இல்ல ஷார்ட்கட்டா வந்து நம்பர் 1 நம்பர் 2. ஓகேவா? 1 2 ப்ரெஸ் பண்ணீங்கன்னா அது மாறிக்கிட்டே இருக்கும். ஓகேவா? இப்போ நான் 1 வந்து செலக்ட் பண்ணியிருக்கேன். இப்போ நான் பண்றேன், கரெக்டா இதுக்கு நேரா வச்சுக்கிறேன். ஸோ இப்போ நான் வைக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரெட் லைன் வருது வந்து, தெரியுதா? அதை வச்சு நீங்க பாத்தீங்கன்னா எந்த டெக்ஸ்ட்லயும் வந்து தொடக்கூடாது. ஓகேவா? இந்த மாதிரி வச்சுட்டு என்ன பண்றீங்க, இப்படி வந்து கவர் பண்றீங்க. இப்போ நீங்க கவர் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா அதுல உள்ள டெக்ஸ்ட் எல்லாமே வந்துடும். தெரியுதா? புரிதலை விரைவுபடுத்துதல், வகுப்பறை, இடைவினை, புரியுதா? எல்லாமே வந்து வந்துருச்சு. இதுல நீங்க என்ன பண்றீங்க, ஏதாவது ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்காங்கிறது மட்டும் பாக்குறீங்க. ஓகேவா? இப்போ எதுவும் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்ல, எல்லாமே ஓகே அப்படின்னா சப்மிட் பண்ணிடலாம். அதே மாதிரி நம்பர் 1 திரும்ப ப்ரெஸ் பண்ணுங்க, இதுல வைங்க, அப்படி வந்து கவர் பண்ணுங்க. ஓகேவா? கவர் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா அதுல உள்ள டெக்ஸ்ட் எல்லாம் கீழே வந்துடும். தெரியுதா? ஓகே, இதெல்லாமே கரெக்ட். அதே மாதிரி இன்னொன்னு என்ன பண்ணிடாதீங்கன்னா, ஃபுல்லா வந்து இப்படி ஜூம் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் வந்து பாக்ஸ் வந்து பாதி வரைஞ்சிட்டு இந்த இப்படி வரைஞ்சிட்டு இதை விட்டுட்டு திரும்ப ஜூம் பண்ணிட்டு இங்க வந்து நம்ம மூவ் பண்ணலாம் அப்படின்னு நினைக்காதீங்க. ஏன் அப்படின்னா இப்போ நீங்க இதை பண்ணீங்கன்னு வைங்களேன், எது வரைக்கும் நீங்க ஃபர்ஸ்ட் வந்து பாக்ஸ் வரைஞ்சீங்களோ அது வரைக்கும் மட்டும்தான் வந்து அந்த டெக்ஸ்ட் வந்து வரும், வழிமுறைகள் வரைக்கும் தான் வருது. அப்போ ஸ்ட்ராட்டஜிஸ் ஆஃப் ப்ரொமோட்டிங் வந்து வரல.
எதுக்காக அப்படின்னா இது வந்து நீங்க ஒன்ஸ் வந்து அந்த பாக்ஸ் வந்து டிரா பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா அது வந்து அந்த டெக்ஸ்ட்டை வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ண ஆரம்பிச்சிடும். ஓகேவா? ஸோ நம்ம வந்து விட்டு விட்டு பண்ணா அது ஒவ்வொரு நேரமும் வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணாது. அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண வேண்டியது இருக்கும், இது வந்து நம்ம மேனுவலா தான் டைப் பண்ண வேண்டியது இருக்கும். ஓகேவா? ஸோ இது வந்து மேக்ஸிமம் ஒர்க் வந்து அதுவே முடிச்சிடும். நம்ம ஜஸ்ட் வந்து பாக்ஸ் தான் வரைகிறோம், அதுல உள்ள கண்டென்ட் வந்து அதுவே வந்து கொண்டு வந்துடும். ஆனா நம்ம வந்து ப்ராப்பரா கொண்டு ஒர்க் பண்ணணும். ஓகேவா? ஸோ இதுல வந்து என்ன பண்ணலாம், நம்ம கொஞ்சம் ஜூம் அவுட் பண்ணி கூட ஒர்க் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்படி வச்சுக்கோங்க. இப்போ நம்பர் 1 ப்ரெஸ் பண்ணுங்க. ப்ரெஸ் பண்ணிட்டு ஜஸ்ட் என்ன பண்றீங்க, ஓகே கவர் பண்ணியாச்சு. ஸோ இப்போ ஆட்டோமேட்டிக்கா பாத்தீங்களா, இப்போ அந்த ஸ்ட்ராட்டஜி ஆஃப் பிளானிங் வரைக்கும் கொண்டு வந்துருச்சு. சரிதா? இன்னும் இதுல ஏதாவது ஸ்பெல்லிங் மிஸ்டேக் எதுவும் இருக்கா, எதுவும் வேர்டு வந்து மிஸ் ஆகுதா? சம்டைம்ஸ் வந்து இந்த இ இதெல்லாம் வந்து மிஸ் ஆகும். ஓகே. ஸோ இந்த மாதிரி வந்து இப்போ வருங்க, ஒரு நிமிஷம். இப்போ நம்பர் 1 திரும்ப ப்ரெஸ் பண்றேன். பண்ணிட்டு இது செலக்ட் பண்ணி பார்ப்போம். ஓகே இப்போ வந்துருச்சு. ஒரு சில நேரம் வந்து நிறைய டெக்ஸ்ட் இருக்கிற டைம்ல வந்து என்ன ஆகும், இ வந்து வராது. இப்போ இதில் இருக்குல்ல, இதுல அந்த இ வந்து சில நேரம் வந்து வராது. அந்த டைம்ல நீங்க டைப் பண்ற மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ டைப் பண்றதுக்கு நீங்க கூகுள் இன்புட் டூல்ஸ் வந்து செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? நீங்க அதுல தமிழ் இங்கிலீஷ் வச்சுக்கலாம். வச்சுட்டு நீங்க ஈஸியா வந்து டைப் பண்ணிடலாம். இப்போ அதே மாதிரி வந்து மற்ற இது வந்து முடிக்கணும். நம்பர் 1 ப்ரெஸ் பண்ணுங்க. ஒவ்வொரு பாக்ஸும் வந்து வரையும் போது நம்பர் 1 ப்ரெஸ் பண்ணிடுங்க. நீங்க அது வந்து மேல போயிட்டு செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா கஷ்டம். கிளாஸ் ரூம் இன்டராக்ஷன் சப்மிட். ஓகே. இப்போ நீங்க இங்க போயிட்டு ஒவ்வொரு நேரமும் இங்க கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கஷ்டம். அதனால ஒரு விரல் வந்து எப்பவுமே வந்து என்ன பண்ணீங்க, நம்பர் 1ல வச்சுக்கோங்க. வச்சுட்டு என்ன பண்றேன், இப்போ நம்பர் 1 ப்ரெஸ் பண்றேன், டிராப் பண்றேன். ஓகேவா? ஆட்டோமேட்டிக்கா அதுல உள்ள கண்டென்ட் வந்துருச்சு. சப்மிட். இப்போ இதுல வந்து ஏதாவது வேர்டு வந்து புரியல, பிளர்ரா இருக்கு, அந்த மாதிரி டைம்ல வந்து நீங்க செலக்ட் பண்றீங்க, பாக்ஸ் வந்து செலக்ட் பண்றீங்க. இதுல வந்து எதுவும் புரியல, இப்போ வந்து வந்துருச்சு. ஒருவேளை வந்து பிளர்ரா இருக்கு, எதுவுமே வந்து கண்டுபிடிக்க முடியல அப்படின்னா அந்த டைம்ல நீங்க ஹேஷ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம், இந்த ட்ரிபிள் ஹேஷ். ஓகேவா? புரியுதா என்ன பண்றோம் அப்படின்னு? சார் ஒரு டவுட் கேளுங்க. சார். இப்ப நீங்க வந்து ஒரு லைன் இருக்கு, அந்த லைன்ல ஒரு பர்டிகுலர் வேர்ட் மட்டும் சரியா இமேஜ் வந்து சரியா இல்லைன்னு வச்சுக்கோங்க, புரியலன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஹோல் இதுக்குமே நம்ம ஹேஷ் போடணுமா, இல்ல வந்து அந்த பர்டிகுலர் வேர்டுக்கு மட்டும் போடணுமா? இப்போ ஒருவேளை வந்து இப்ப இந்த லைன் இருக்கா, ஆங்கில வகுப்பறைகளில் மாணவர்களுக்கு அவர்களுடைய தன்னம்பிக்கை மிக குறைந்த இப்படின்னு இருக்கா. இப்போ இதுல அவர்களுடைய இது மட்டும் புரியலன்னு வைங்களேன், இது மட்டும் ஃபுல்லா பிளரா இருக்குன்னா இதெல்லாம் நீங்க டைப் பண்ணிடலாம். டைப் பண்ணிட்டு அந்த ஒரு வேர்டை வந்து நீங்க ஹேஷ் போட்டுடலாம். இல்ல மொத்தமாவே வந்து அந்த இது புரியல பிளரா இருக்கு அப்படின்னா அதுக்கு ஒரு பாக்ஸ் மட்டும் போட்டு ஒரே ஒரு ஹேஷ் மட்டும் போட்டா போதும். அதாவது ஒரு செட் ஹேஷ், ஒரு செட் ஹேஷ்னா அதுல 3 ஹேஷ் வந்து வரும். ஓகேவா? அது மட்டும் போட்டுருங்க. ஸோ இந்த மாதிரி வந்து நீங்க என்ன பண்ணணும், எல்லாமே வந்து கம்ப்ளீட் பண்ணணும். ஓகேவா? இதுல இவ்ளோ கேப் இருக்கு. ஓகே. இந்த இதுல வந்து சார் ரெக்கார்டிங் ஆப்ஷன் இருக்கா சார்? இதுல ரெக்கார்டிங் ஆப்ஷனா எதுல? நீங்க சொல்லி கொடுத்துட்டு இருக்கீங்க சார், அதை ரெக்கார்ட் பண்ற மாதிரி ஆப்ஷன் இருக்கா அதுல? ரெக்கார்ட் ஆயிட்டு இருக்கு. ஓகே ஓகே சார். இல்ல பண்ணும்போதுல சார் டவுட் வரும்ல, அப்போ எடுத்து பாக்குறதுக்கு. சரி ஓகே. நானும் வந்து அங்க டவுட் கிளியர் பண்ணுவேன். நீங்க அது எதுவும் உங்களுக்கு அது எதுவும் பிரச்சனை கிடையாது. ஓகேவா? இது ரெக்கார்டும் ஆகுது, நீங்க எப்பனாலும் பாத்துக்கலாம். ஓகே. சரி ஓகே ஓகே. ஓகே. இப்போ வந்து பாத்தீங்கன்னா இதுல என்ன பிரச்சனைன்னா இதுக்கு நடுவுல இவ்வளவு ஸ்பேஸ் வந்து இருக்கு. ஓகேவா?
ஸோ இது இவ்வளோ ஸ்பேஸ் இருக்கிறதுனால ஒரே பாக்ஸ் வந்து பண்ணாதீங்க. ஓகேவா, தனித்தனி பாக்ஸா வந்து பண்ணுங்க இந்த மாதிரி. ஓகே, இது கம்ப்ளீட். அப்புறம் நம்பர் 1 ப்ரெஸ் பண்ணுங்க, நம்பர் 2 இது செலக்ட் பண்ணுங்க, சப்மிட். அடுத்தது இப்படி செலக்ட் பண்ணுங்க, ஓகே வந்துடுச்சு, சப்மிட். ஓகே, நெக்ஸ்ட் வந்து இந்த மாதிரி வந்து என்ன பண்ணுங்க, கொஞ்சம் கேப் வந்து இவ்வளவுக்கு வந்து இருந்துச்சுன்னா தனித்தனி பாக்ஸா வரீங்க. ஓகேவா, அதே மாதிரி இன்னொரு விஷயம், இப்போ ஒரு பாக்ஸ் வந்து இந்த மாதிரி இருக்கு. ஓகேவா, இப்போ நீங்க இன்னொரு பாக்ஸ் வந்து வரைகிறீங்க, அது வந்து இப்படி நீங்க வரைஞ்சீங்க அப்படின்னா இது வந்து ரிஜெக்ட் ஆயிரும். ஓகேவா, இதுல உள்ள டெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு தனியா வந்துடும், அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனா இந்த ஒரு பாக்ஸ் மேல இன்னொரு பாக்ஸ் வந்து வரக்கூடாது. தெரியுதா? புரியுதுல்ல? எல்லாருக்கும் தெரியுதா? இந்த லைன் போறது தெரியுதா? இந்த பாக்ஸ் இருக்கிறது தெரியுது. ஓகே. இந்த மாதிரி வந்து வரக்கூடாது. நீங்க கரெக்டா ப்ராப்பரா இந்த மாதிரி தான் வைக்கணும். அதே மாதிரி வேர்ட்ஸ் மேல இந்த மாதிரி இருக்கக்கூடாது. சரிதா? இந்த பாக்ஸ் வந்து மேல கவர் ஆயிருக்கு, கீழே வந்து ஓப்பனா இருக்கு, இந்த மாதிரி பண்ணக்கூடாது. இதுவும் ரிஜெக்ட் ஆகும். ப்ராப்பரா அந்த வேர்ட் வந்து எல்லாமே உள்ளதான் கவர் ஆயிருக்கணும், அந்த பாக்ஸ்க்குள்ளதான் வந்து இப்படி கவர் ஆயிருக்கணும். இதுதான் வந்து கரெக்ட். ஸோ இவ்வளவுதான். இது மட்டும் நீங்க பண்ணாலே போதும், உங்களுக்கு எல்லாமே வந்து அப்ரூவ் ஆயிரும். அதே மாதிரி நீங்க எதுவுமே வந்து மிஸ் பண்ணக்கூடாது. நிறைய பேர் என்ன பண்றீங்கன்னா இது இந்த நம்பர்ஸ் வந்து மிஸ் பண்ணிடுறீங்க. இங்க பேஜ் நம்பர், ஓகேவா, அந்த பேஜ் நம்பருமே வந்து ஒரு டெக்ஸ்ட் தான். ஸோ அதுவுமே வந்து நீங்க கவர் பண்ணணும். இது வந்து ரெக்டாங்கிள் டூலுக்கு. ஓகேவா, இப்போ பாலிகன் டூல் வந்து எப்படின்னு பார்ப்போம். இப்போ பாலிகன் ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து என்ன பண்றீங்கன்னா, ஒரு டெக்ஸ்ட் வந்து இருக்கு. ஓகேவா, ஆனா அந்த டெக்ஸ்ட் வந்து ஸ்ட்ரைட் லைன்ல இல்லாம கொஞ்சம் சரிஞ்சிருக்கு. கொஞ்சம் மியூட்ல போட்டுங்களேன், யாரோ அன்மியூட் பண்ணி வச்சிருக்கீங்க. ஓகே, ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா, இப்போ ஒரு இதெல்லாம் வந்து நார்மலா வந்து ஸ்ட்ரைட் லைன்ல இருக்கு. ஆனா ஒரு சில நேரம் என்ன ஆகும்னா சரிஞ்சு வரும். ஏன்னா இந்த இப்போ நியூஸ் பேப்பர் யாராவது வந்து போட்டோ எடுத்து அப்லோட் பண்ணியிருக்காங்க, இல்லைன்னா ஏதோ ஒரு டாக்குமெண்ட் வந்து போட்டோ எடுத்து அப்லோட் பண்ணும்போது கண்டிப்பா வந்து அது ஸ்ட்ரெயிட் லைன்ல இருக்கும்னு சொல்லவே முடியாது. ஏன்னா இதெல்லாம் வந்து ஸ்கேன்டு காப்பி. ஸோ இதெல்லாம் வந்து ஸ்ட்ரெயிட் லைன்ல வர்றதுக்கு சான்ஸ் அதிகமா இருக்கு. இதுலயும் வந்து பழைய புக்கு அப்படி வந்து ஸ்கேன் பண்றாங்கன்னா அது கஷ்டம். ஆனா இதெல்லாம் வந்து ப்ராப்பரா இருக்கு. இது ஸ்கேன்டு காப்பி கூட இல்லை, சிஸ்டம்ல ஜென்ரேட் பண்ண டாக்குமெண்ட். ஸோ அதனால ஸ்ட்ரைட்டா இருக்கு. இது வந்து ஸ்கேன் பண்ணா கூட கொஞ்சம் சரிஞ்சு தான் வரும். ஓகேவா, அந்த மாதிரி சரிஞ்சு வர்றது என்ன ஆகும்னா, நம்ம பாக்ஸ் இந்த ரெக்டாங்கிள் வச்சு நம்ம வரையறது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஒரு வாட்டர் மார்க் இருக்கு, இது வந்து நீங்க டெக்ஸ்டா எடுத்துக்க வேண்டாம். இப்போ நான் வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்காக வந்து இந்த வாட்டர் மார்க்கை வந்து காட்டுறேன். ஓகேவா, இதுல இந்த இப்போ ரெக்டாங்கிள் வந்து நான் செலக்ட் பண்றேன். ரெக்டாங்கிள் செலக்ட் பண்ணிட்டு நான் இந்த டெக்ஸ்ட்டை வந்து கவர் பண்ற மாதிரி நான் இப்படி வரையணும்னு நினைச்சேன்னா, இதுல வந்து பாருங்க, இதுல மேல இவ்வளவு கேப் இருக்கு, கீழே இவ்வளவு கேப் இருக்கு. புரியுதா? ஸோ இது வந்து ரெக்டாங்கிளை வச்சு நம்ம வந்து ப்ராப்பரா அதை மட்டும் வந்து கவர் பண்ண முடியாது. அதனால நம்ம என்ன பண்றோம், ரெக்டாங்கிள் டூல் வந்து யூஸ் பண்றோம், சாரி பாலிகன் டூல் வந்து யூஸ் பண்றோம். அதுக்கு ஒன்று இந்த டிராப் டவுன் மெனுல போயிட்டு பாலிகன் செலக்ட் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா நம்பர் 2 வந்து ப்ரெஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா, நான் இப்போ நம்பர் 2 வந்து ப்ரெஸ் பண்ணியிருக்கேன். பண்ணிட்டு நான் என்ன பண்றேன், இங்க ஒரு கிளிக், இதுல ஒரு கிளிக், இங்க ஒரு கிளிக், இங்க டபுள் கிளிக். ஓகேவா, இப்போ நான் பண்ணேன் அப்படின்னா இதை சுத்தி வந்து ஒரு பாக்ஸ் வந்து வந்துருச்சு. புரியுதா? டீம் யாருக்கும் எதுவும் டவுட்? இது பாஸ். ஓகே, ஸோ இவ்வளவுதான். இப்போ ஒருவேளை வந்து நீங்க இது தப்பா எதுவும் மார்க் பண்ணிட்டீங்க, கொஞ்சம் வந்து வெளியில இருக்கு அப்படின்னா நீங்க என்ன பண்ணிக்கலாம், இந்த டூல் வந்து கொஞ்சம் இப்படி கூட சரிஞ்சு கொண்டு போயிடலாம். ஓகேவா, கரெக்ட். இது வந்து எப்படினாலும் மூவ் பண்ணிக்கலாம். அந்த டெக்ஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி வந்து நீங்க கவர் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி இப்படி வந்து கிட்ட கொண்டு வந்துருங்க.
இப்படி நம்ம பண்ணலாம். ஆனா ரெக்டாங்கிள் வந்து பாத்தீங்கன்னா அது ஸ்ட்ரெயிட், ஒன்னு ஹரிசாண்டலா இருக்கும், இல்ல இப்படி வரும், இல்லைன்னா இப்படி வரும், இவ்வளவுதான் வரும். நம்ம சரிவா வந்து கொண்டு போக முடியாது. புரியுதுல்ல எப்படின்ட்டு? ரெண்டுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் வந்து இதுதான். ஸோ ரெக்டாங்கிள் வந்து ஒன்று அந்த டெக்ஸ்ட் வந்து ஸ்ட்ரெயிட் லைன் ஹரிசாண்டலாக இருக்கணும், இல்லைன்னா வெர்டிக்கலாக இருக்கணும். அதுக்கு ரெக்டாங்கிள் டூல். இந்த மாதிரி ஏதாவது ட்விஸ்டடு இல்லைன்னா ரொட்டேட்டடு ஏதாவது வரும்போது நம்ம என்ன பண்ணணும்? பாலிகன் டூல் யூஸ் பண்ணணும். ஓகே, இப்போ நம்ம ஒர்க் எல்லாம் முடிச்சாச்சு. இந்த லெஃப்ட் சைட்ல பாருங்க வார்னிங்னு காட்டும். ஓகேவா? இப்போ வந்து இதுல வந்து என்ன எரர் காட்டுதுன்னா the text cannot be empty. ஓகேவா? இப்போ ஏதோ ஒரு பாக்ஸ் வந்து எம்டியா இருக்கு. அப்போ நீங்க இந்த ஆரோ வந்து கிளிக் பண்ணீங்கன்னா அந்த பாக்ஸ் வந்து செலக்ட் ஆயிரும். ஓகேவா? இது வந்து நான் சும்மா வரைஞ்சது, ஸோ இது டெலீட் பண்ணிடலாம். இது போக என்ன எரர் வரும்னா கேமரா அட்ரிபியூட் எரர்னு வரும். ஓகேவா? அந்த மாதிரி எரர் வரும்போது நீங்க என்ன பண்றீங்கன்னா இந்த குளோபல், ஓகேவா, இந்த குளோபலை வந்து கிளிக் பண்ணிட்டு இந்த கேமரா அட்ரிபியூட்னு இருக்கும். இதுல இந்த எடிட் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணீங்கன்னா இதுல வந்து ஃபில் பண்ண வேண்டியது இருக்கும். ஓகேவா? இப்போ இதுக்குமே வந்து எரர் வந்திருக்கணும். ஓகே, இதுக்கு எரர் வரல. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து சேவ் பண்ணிட்டேன்னா ஓகே. ஸோ இதுல வந்து நம்ம என்ன பண்ணணும்னா கரெக்டா வந்து ஃபில் பண்ணணும். நீங்க ஒன்ஸ் வந்து அந்த இமேஜ் எல்லாமே வந்து வரைஞ்சதுக்கு அப்புறம், அந்த பாக்ஸ் எல்லாமே போட்டதுக்கு அப்புறம் நீங்க என்ன பண்ணணும்? இந்த கேமரா அட்ரிபியூட் இதுல போயிட்டு அந்த இமேஜ் வந்து வேலிட் அப்படின்னா வேலிட், லாங்குவேஜ் தமிழ். ஓகேவா? இது வந்து ஒரு புக் மாதிரி இருக்கு, தீசிஸ்னு வச்சுக்கலாம். ஓகேவா? அதுக்கப்புறம் எத்தனை பாக்ஸ் வந்து நீங்க வரைஞ்சிருக்கீங்க. ஓகேவா? இப்போ பாக்ஸ் வந்து எப்படி வந்து நீங்க கவுண்ட் பண்ணணும்னா ஜஸ்ட் இந்த லெஃப்ட் சைட்ல போங்க. இதுல 2, இங்க ஒரு 3, 5, இங்க ஒரு 5, 10. அப்ப நீங்க என்ன பண்ணணும்? 10 இங்க மென்ஷன் பண்ணிருங்க, பண்ணிட்டு சப்மிட். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி வந்து எல்லாமே கவர் பண்ணிருங்க. அதே மாதிரி வந்து நீங்க டெக்ஸ்ட் பண்ண அந்த பாக்ஸ் வரைஞ்சது எதுவும் செக் பண்ணணும் அப்படின்னா நீங்க ஒவ்வொரு பாக்ஸா வந்து கிளிக் பண்ணி கூட இந்த இன்ஸ்டன்ஸ் வந்து கிளிக் பண்ணிட்டு நீங்க என்ன பண்ணலாம்? இதுல ரீட் பண்ணிக்கலாம். இந்த ரைட் சைட்ல இருக்கும். ஓகேவா? ஸோ ஒன்ஸ் எல்லாமே வந்து நீங்க கவர் பண்ணிட்டீங்க அப்படின்னா கம்ப்ளீட் கொடுங்க. புரிஞ்சுதா? இதுல எதுவும் டவுட் இருக்கா உங்களுக்கு? பிரதர், இந்த லாஸ்டா சொன்னீங்கல்ல, இந்த பாலிகன் இதுக்கு அப்புறம் சொன்னீங்கல்ல, அது மட்டும் கொஞ்சம் ரிப்பீட் பண்ணுங்களேன். எந்த இதுல உங்களுக்கு புரியல? எரர்ல மட்டும் கொஞ்சம் ரிப்பீட் பண்ணுங்க. ஓகே, இதுல எரர் வந்துச்சுன்னா மேல அந்த வார்னிங்ல வந்து 1ன்னு காட்டிரும். ஓகேவா? எத்தனை எரரோ அதுக்கேற்ற மாதிரி நம்பர்ஸ் வந்து இந்த வார்னிங்ஸ்ல வந்து காட்டிரும். இப்போ என்ன மாதிரி எரர்லாம் வரும்னா, ஒன்று இப்போ பாருங்க இந்த ரெக்டாங்கிள், இப்போ நான் சும்மா வந்து ஒரு பாக்ஸ் மட்டும் வரைஞ்சிட்டு நான் அதுல எதுவும் டைப் பண்ணல. ஓகேவா? இப்போ பாருங்க ஸ்கிரிப்ட் எரர்னு வந்துருச்சு. இப்போ நான் இது வந்து கிளிக் பண்ணேன்னா இதுல என்ன வந்திருக்கு? the text cannot be empty. ஓகேவா? அப்போ நான் என்ன பண்ணணும்? இதை வந்து கிளிக் பண்ணேன்னா அந்த பாக்ஸ் வந்து காட்டும். ஓகே, இதுல எதுவும் டெக்ஸ்ட் இல்ல, சும்மா நான் தெரியாம தான் வரைஞ்சிருக்கேன் அப்படின்னா நீங்க என்ன பண்ணலாம்? செலக்ட் பண்ணி டெலீட் பண்ணிடலாம். இல்ல இதுல டெக்ஸ்ட் இருக்கு ஆனா நான் வந்து டைப் பண்ண மறந்துட்டேன் அப்படின்னா இந்த ரைட் சைட்ல இன்ஸ்டன்ஸ் இருக்கும். அந்த இன்ஸ்டன்ஸை வந்து கிளிக் பண்ணி இந்த ஆட்ரிபியூட்ல ரைட் சைட்ல ஒரு எடிட் ஆப்ஷன் இருக்கும். இதை வந்து கிளிக் பண்ணுங்க. இதுல ஒருவேளை டெக்ஸ்ட் இருந்துச்சுன்னா அப்படியே வந்து டைப் பண்ணிருங்க. ஓகேவா? சோ அவ்வளவுதான். அப்படி நீங்க முடிச்சுட்டு என்ன பண்ணலாம்? இந்த ரீலோட் ஆப்ஷன் வந்து நீங்க கிளிக் பண்றீங்க அப்படின்னா நீங்க எல்லாமே வந்து ப்ராப்பரா பண்ணிட்டீங்கன்னா அந்த வார்னிங் வந்து போயிடும். இது ஒரு டைப் ஆஃப் எரர். வேற என்ன எரர் வரும்னா இதுல வேற என்ன எரர் வரும்னா
இந்த கேமரா அட்ரிபியூட் வந்து ஃபில்லா இருக்காது. ஓகேவா? ஒரு சில நேரம் வந்து இமேஜ் இந்த அட்ரிபியூட் எல்லாமே வந்து பிளாங்கா வரும். ஓகே. பிளாங்கா வந்துச்சுன்னா நீங்க என்ன பண்ணுங்க, இந்த இதை வந்து கிளிக் பண்ணுங்க, இந்த எடிட் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்க. இதுல லாங்குவேஜ் தமிழ் ஃபில் பண்ணிருங்க. சீன் வந்து இப்போ ஒருவேளை நியூஸ் பேப்பர் வந்துச்சுன்னா நியூஸ் பேப்பர் போடுங்க, இல்லைன்னா தீசஸ்னு வந்துச்சுன்னா தீசஸ் போட்டு நீங்க எத்தனை பாக்ஸ் வந்து வரைஞ்சிருக்கீங்க அப்படின்னு கடைசியா எல்லாமே வரைஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் ஓகேவா செக் பண்ணி கவுண்ட் பண்ணி இதுல போட்டுருங்க. போட்டு சப்மிட் பண்ணிட்டீங்கன்னா இந்த கேமரா அட்ரிபியூட் வார்னிங்னு ஒன்று வரும், அது வந்து கிளியர் ஆயிரும். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா பாலிகன் டூல் வந்து வச்சு வரையும் போது 1 2 3 4 இப்போ இது வந்து ஒரு எரரா வரும். ஓகேவா? இது என்ன எரர்னு பார்ப்போம். ஓகே. இதுல வந்து பாருங்க, பாலிகன் மஸ்ட் ஹேவ் 4 சைட்ஸ். ஆனா நான் இங்க வரைஞ்சிருக்கிறது 5 பாயிண்ட் வந்து வரைஞ்சிருக்கேன். புரியுதா? அப்போ இந்த பாலிகன் மொத்தம் வந்து 4 தான். ஒரு ஸ்கொயரோ இல்லைன்னா ரெக்டாங்கிள் இந்த மாதிரி தான் வந்து ஒரு இது வந்து வரையணும். அது போக வேற எதுவும் எக்ஸ்ட்ராவா பாயிண்ட்ஸ் வரக்கூடாது. இந்த மாதிரி எரர் வருதுன்னா நீங்க என்ன பண்ணணும், அந்த ஒரு பாயிண்ட் வந்து டெலீட் பண்ணிட்டு நீங்க ரெஃப்ரெஷ் பண்றீங்கன்னா அந்த எரர் போயிடும். இப்போ இந்த எரர் இருக்காங்க அப்படின்னா இதுக்குள்ள நம்ம எம்டியா வச்சிருக்கோம், அது மட்டும் தான் இங்க காட்டுது. ஓகேவா? இப்போ திரும்ப வரையறோம் பாருங்க, 1 2 3 4 5. இப்போ பாருங்க இதுக்கு வந்து எரர் காட்டும். இப்போ இங்க ஃபர்ஸ்ட் வந்து லெஃப்ட் சைடுல என்ன இருக்கு, நோ ரிலேட்டட் இஷ்யூன்னு இருக்கு. இப்போ நான் வந்து ஒன்ஸ் ரெஃப்ரெஷ் பண்றேன், பண்ணோன்னு பாருங்க பாலிகன் மஸ்ட் ஹேவ் 4 சைட்ஸ். அப்போ இங்க 5 பாயிண்ட் இருக்கு, 1 2 3 4 5. அப்போ நம்ம என்ன பண்ணணும், எது வந்து அன்வான்டா இருக்கோ அதை வந்து டெலீட் பண்ணி விட்டுறணும். இப்போ நான் வந்து ரெஃப்ரெஷ் பண்ணேன்னா அந்த 4 சைடு எரர் வந்து போயிடும். இப்போ எம்டி எரர் மட்டும் தான் இருக்கு, ஏன்னா இது வந்து பாக்ஸ் வந்து வரைஞ்சிருக்கேன், உள்ள டெக்ஸ்ட் எதுவும் இல்லை. ஸோ அந்த எரர் தான். ஸோ அதுமே வந்து நான் ஒன்று இதுல டெக்ஸ்ட் இருக்கு, அதை வந்து நான் கம்ப்ளீட் பண்ணாம வச்சிருக்கேன் அப்படின்னா நான் கம்ப்ளீட் பண்ணி சப்மிட் பண்ணிட்டு ரெஃப்ரெஷ் பண்ணேன்னா அந்த எரர் போயிடும். ஓகே. ஓகேவா? ஆக்சுவலி கரெக்ட்டா பாலிகன் எப்படி வரையறதுன்னு அது ஒரு டைம் மறைஞ்சு காட்டுங்க. ஓகே. ஸோ இப்போ உங்களுக்கு இந்த ஒரு வாட்டர் மார்க் வந்து தெரியுதா? ஆமா ஆமா தெரியுதுல்ல? இப்போ வந்து இந்த இதுல வந்து எங்கேயுமே வந்து ஒரு சரிவா வந்து எந்த டெக்ஸ்டுமே இல்ல. அதனால நம்ம வந்து அந்த பாலிகன் வந்து கரெக்டா அந்த டெக்ஸ்டுக்கு வந்து வரைஞ்சு காட்ட முடியாது. சோ இப்போதைக்கு வந்து சாம்பிளுக்கு வந்து இந்த வாட்டர் மார்க்கை வந்து ஒரு டெக்ஸ்டா எடுத்துக்கங்க, கன்சிடர் பண்ணிங்க. ஓகேவா? இப்போ நம்பர் 2 வந்து பிரஸ் பண்றேன் பாலிகன் டூலுக்கு. ஓகேவா? பாலிகன் டூல் செலக்ட் ஆயிடுச்சு. இல்ல இதுதான் உங்களுக்கு கன்வீனியன்ட்டா இருக்கு, எனக்கு ஷார்ட்கட் வந்து வரல அப்படின்னா இந்த டிராப் டவுன் மெனுல இருந்து செலக்ட் பண்ணிங்க. செலக்ட் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இங்க கிளிக் பண்ண ஒரு கிளிக் மட்டும் பண்ணிட்டு விட்டுருங்க. அப்புறம் ரெண்டாவது பாயிண்ட் எங்க வந்து எங்க வந்து கவர் பண்ணணும் அங்க ஒவ்வொரு கிளிக் மட்டும் பண்ணிட்டு விட்டுருங்க. இப்போ இது வந்து கவர் பண்ணியாச்சு. இப்போ இங்க கவர் பண்ணும்போது நான் என்ன பண்றேன், டபுள் கிளிக் பண்றேன். ஓகேவா? இப்போ பண்ணேன்னா ஆட்டோமேட்டிக்கா அதுவே ஒரு பாக்ஸ் வந்து வரைஞ்சிரும். இப்போ நான் ஒரு நேரம் வார்னிங் வந்து வரைஞ்சு ஒரு நேரம் பாக்குறேன், இதுல வந்து டெக்ஸ்ட் கேனாட் பி எம்ப்டின்னு தான் இருக்கு. ஓகேவா? அப்படின்னா நான் அந்த பாக்ஸ் வந்து வரைஞ்சிருக்கேன், உள்ள டெக்ஸ்ட் இல்ல. ஏன்னா இப்ப நான் வரைஞ்சிருக்கிறது ஒரு வாட்டர் மார்க்கை சுத்தி தான். அதனால வந்து உங்களுக்கு அந்த டெக்ஸ்ட் வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி காட்டல. இதுவே வந்து ஒரு புக்ல உள்ள கண்டென்ட் இருந்துச்சுன்னா என்ன ஆகும், அதுவே வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி காட்டிடும். ஓகேவா? ஓகே. இப்போ கிளியரா இருக்கா? எதுவும் டவுட் இருக்கா? இல்ல இல்ல இதுல எதுவும் டவுட் இல்ல. ஓகே. சோ இன்னொன்னு என்னன்னு பாருங்க, ஒவ்வொரு ஃபைலுக்கும் வந்து ஒரு டியூரேஷன் வந்து இருக்கும். ஓகேவா? எந்தெந்த ஃபைல் வந்து எடுக்கிறீங்களோ அதுக்கு வந்து ஒரு செட் ஆஃப் டைம் வந்து கொடுத்துருப்பாங்க, இந்த டைம்குள்ள வந்து முடிக்கணும் அப்படின்ட்டு. அந்த டைம்ல வந்து முடிச்சு சப்மிட் பண்ணிருங்க. அப்படி பண்ணல அப்படின்னா, அந்த டைம்குள்ள பண்ணல அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா இதாயிரும், நம்ம ஐடியில இருந்து லீவ் ஆயிரும். ஓகேவா? அதனால இப்போ நான் வந்து பாதி வரைஞ்சிட்டேன், மீதி வந்து சேவ் பண்ணிட்டு அப்புறமா வரைகிறேன் அப்படின்னா வந்து பார்க்கும்போது ஃபைல் இருக்காது. ஓகேவா? நீங்க ஒன்ஸ் வந்து ஒரு ஃபைல் வந்து எடுக்கிறீங்கன்னா அந்த டைம்ல வந்து முடிச்சுட்டு
சப்மிட் பண்ணிட்டு அப்புறம் வந்து க்ளோஸ் பண்ணிட்டு போங்க, அது பிரச்சனை கிடையாது. ஆனா நீங்க ஒரு 3/4 முடிச்சிருப்பீங்க, 90% வந்து முடிச்சிருப்பீங்க, ஒரு 10% வந்து நான் அப்புறமா சேவ் பண்ணி வச்சுட்டு நான் ஒர்க் பண்ணணும் அப்படின்னு வந்தீங்கன்னா அந்த டைம் முடிஞ்சதுன்னா அதுவும் போயிடும். ஸோ அது வந்து உங்களோட கவுண்ட்ல வராது. ஓகேவா? ஸோ ஒவ்வொரு ஃபைலுக்குமே வந்து எப்படியும் ஒரு 30 minutes 1 hour டைம் கொடுப்பாங்க. அவ்வளோ டைம் எல்லாம் இது எடுக்க போறது இல்லை. ஜஸ்ட் வந்து நீங்க கரெக்டா ஸ்டார்டிங்ல ஒரு 10 to 15 நிமிஷம் ஆகும் ஒரு இமேஜ் வந்து முடிக்கிறதுக்கு. அதுக்கப்புறம் நீங்க இமேஜ் அந்த டூல் வந்து எப்படி யூஸ் பண்ணணும்னு தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா என்ன பண்ணலாம், ஒரு 5 to 7 minutesல ஒரு இமேஜ் வந்து முடிச்சிடலாம். ஓகேவா? ஸோ எவ்வளோ ஸ்பீடாக வந்து ஒர்க் பண்ண முடியும், எப்படி வந்து ஜூம் பண்ணி கரெக்டாக ப்ராப்பராக வந்து ஒர்க் பண்ணணும் எல்லாமே வந்து கிளியராக தெரிஞ்சுக்குங்க. அப்படின்னா ஈஸியாக வந்து ஒர்க் பண்ணலாம். புரியுதா? சார் ஒரு டவுட் சார். கேளுங்க. இப்போ நீங்க அந்த கேமரா ஆட்ரிபியூட்ஸ்ல வந்து அந்த இமேஜ் வந்து வேலிட் ஆர் இன்வாலிட் சொல்லுவீங்கல்ல. இப்போ வந்து வேலிட் ஓகே, இப்போ இன்வாலிட்னா எந்த மாதிரி இதுல நம்ம இன்வாலிட் கொடுக்கணும்? இன்வாலிட் வந்து நீங்க செலக்ட் பண்ணீங்கன்னா இதுல 4 ஆப்ஷன் வந்து வந்துடும். இப்போ இமேஜ் வந்து ஃபுல்லாவே வந்து கம்ப்ளீட்டா பிளர்ரா இருக்கு, எதுவுமே வந்து உங்களால ரீட் பண்ண முடியல அப்படின்னா நீங்க இன்வாலிட் செலக்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இப்போ டார்கெட் லாங்குவேஜ் வந்து தமிழை விட இங்கிலீஷோ வேற ஏதோ லாங்குவேஜ் வந்து அதிகமா இருக்கு அப்படின்னா அப்போ வந்து நீங்க என்ன பண்ணிடலாம், இதை செலக்ட் பண்ணிடலாம். அடுத்தது இமேஜ் வந்து ரொம்ப ரொட்டேட்டடா இருக்கு, ஒரு மாதிரி ட்விஸ்ட் ஆகி இல்லைன்னா அந்த ஒரு பேஜ் மாதிரி ஒரு இப்போ பேஜ் வந்து ஒரு பேப்பரை வந்து நம்ம வளைச்சு வச்சு போட்டோ எடுத்தோன்னா எப்படி இருக்கும், அது கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்குமா, அந்த மாதிரி வர்றதெல்லாம் வந்து இமேஜஸ் ரொட்டேட்டட். அப்புறம் நம்பர் ஆஃப் ஃப்ரேம்ஸ் இஸ் மோர் தென் the twice the minimum frame number requirement. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு வந்து இந்த இதுக்கு வந்து கொடுத்துருவாங்க, இதுக்கு வந்து என்னன்னு கொடுத்துருக்காங்கன்னா நமக்கு 30 to 40 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த இமேஜ்ல 30 to 40 தான் இருக்கலாம், அந்த பாக்ஸ் வந்து நம்ம வரைகிறது வந்து 30 to 40 தான் இருக்கணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆனா நம்ம கிட்ட வந்து எவ்வளவு இருக்கு, 18, 19 போயிட்டு இருக்குது. அப்போ மினிமம் ரெக்குவயர்மெண்டோட ரொம்ப அதிகமா இருக்கு, அப்போ அதுவுமே இன்வாலிட் போட்டுடலாம். ஏன்னா அவங்க இவ்வளவு போதும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிறைய வரைஞ்சாலும் அது வேஸ்ட் தான். ஸோ எப்பவுமே நீங்க வந்து ஓபன் பண்ணி பாருங்க, எத்தனை லைன் வரையலான்னு பாருங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 இது எல்லாமே வந்து கவுண்ட் பண்ணா கூட ஒரு 35 40க்குள்ள வரும். அப்போ இந்த 30 to 40 அந்த ரெக்குவயர்மெண்ட்குள்ள கவர் ஆயிடுச்சு. அப்போ நீங்க இது வந்து ஒர்க் பண்ணலாம். இன் கேஸ் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியா ஆற மாதிரி இருந்ததுன்னா நம்ம இந்த பாக்ஸ்லாம் போடாம டைரக்டா போயிட்டு இன்வாலிட் கொடுத்துடலாம். ஆமா ஆமா. ஸோ நீங்க வரைஞ்சு பார்த்துட்டு ஐயோ இவ்வளவு வந்திருக்கு இன்னும் வந்து நான் இன்வாலிட் போடணும் அப்படின்னு எல்லாம் கிடையாது. நீங்க டைரக்டா ஓபன் பண்ணி பாருங்க, கவுண்ட் பண்ணி பாருங்க எத்தனை இது வந்து வரையலாம் அப்படின்ட்டு. ஓகேவா? எல்லாமே வந்து ஓகே, இது வந்து இத்தனைக்குள்ள வந்து வரைஞ்சு முடிச்சிடலாம் அப்படின்னா நீங்க என்ன பண்ணலாம், வரையலாம். இல்ல ரொம்ப அதிகமா இருக்கு அப்படின்னா டைரக்டா இன்வாலிட் போட்டு அடுத்த ஃபைல் பார்த்துடலாம். ஓகேவா? இப்போ நீங்க கண்டினியூஸா வந்து உட்காந்து ஒர்க் பண்றீங்க அப்படின்னா கம்ப்ளீட் அண்ட் லோட் நெக்ஸ்ட் ரெக்கார்ட். ஓகேவா? இது வந்து செலக்ட் பண்ணணும். இல்ல இப்போதைக்கு வந்து நான் ஒரு ஃபைல் வந்து முடிச்சுட்டு நான் க்ளோஸ் பண்ணணும் அப்படின்னா கம்ப்ளீட் மட்டும் கொடுத்துட்டு அடுத்த ஆப்ஷன் திரும்ப இந்த கம்ப்ளீட் கொடுத்ததுக்கு அப்புறம் இன்னொரு ஆப்ஷன் வந்து கேட்கும், அதுல க்ளோஸ் கண்டினியூன்னு வரும், அதுல நீங்க க்ளோஸ் கொடுத்துருங்க. இப்போ ஒருவேளை அந்த டைமோட முடிக்கிறீங்க அப்படின்னா. இல்ல திரும்ப வந்து நீங்க கண்டினியூ கொடுத்துட்டீங்கன்னா அடுத்த இமேஜ் லோட் ஆயிரும். ஓகேவா? அது பாத்துங்க எல்லாருமே. நெக்ஸ்ட் ஓகே, இதுல இன்ஸ்டன்ஸ் வந்து கவர் பண்ணியாச்சு, வார்னிங் கவர் பண்ணியாச்சு. இந்த ஆப்ஷன் சொல்லி கொடுத்துட்டேன்ல, இது வந்து எதுக்குன்னா அந்த என்னென்ன பாக்ஸ் வந்து வரைஞ்சிருக்கோமோ எல்லாத்தையும் செலக்ட் பண்றதுக்கு, டெலீட் பண்றதுக்கு அந்த ஆப்ஷன். நெக்ஸ்ட் வந்து இந்த டூல் 1 2 நம்பர் 1 நம்பர் 2 அது யூஸ் பண்ணா இது செலக்ட் பண்ணலாம், இல்ல டிராப் டவுன் மெனு. அப்புறம் வரைகிறது சொல்லியாச்சு. அப்புறம் கேமரா அட்ரிபியூட் ஓகே, இன்ஸ்டன்ஸ் ஓகே. ஓகே சொல்லுங்க. இப்ப இது வந்து உங்களுக்கு ஃபுல்லாவே டெக்ஸ்டாவே இருக்கு. இன் கேஸ் ஏதாவது ஐடி மாதிரி ஏதாவது கொடுத்துருந்தாங்க வச்சுக்கோங்க, வித் போட்டோ பிளஸ் வந்து அந்த மாதிரி கேஸ்ல எப்படி பண்ணணும்? புரியல. அதாவது இப்போ இது வந்து இது சிஸ்டம் ஜெனரேட்டட் மாதிரி இருக்குன்னு சொல்றீங்களா?
ஓகே. இல்ல சார் இப்ப வந்து நான் என்ன கேக்குறேன்னா ஒன்லி டெக்ஸ்ட் மாதிரி தான் வருமா இல்ல ஐடி ப்ரூஃப் அந்த மாதிரிலாம் ஏதாவது வருமான்னு கேக்குறேன். ஐடி ப்ரூஃபும் வரும். அந்த மாதிரி இருந்தா இப்ப போட்டோ இருக்குன்னு வச்சுக்கோங்க, அந்த இமேஜ் நம்ம எதுவுமே பண்ண வேண்டாம், அதுல ஒரு டெக்ஸ்ட் மட்டும் தான் பண்ணணும். டெக்ஸ்ட் மட்டும் தான் நம்ம வந்து டார்கெட் பண்ணணும். ஓகே ஓகே ஓகே. அந்த ஃபேஸோ எதுவுமே வந்து கவர் பண்ணக்கூடாது. அதுல இப்போ ஒருவேளை அந்த ஐடி கார்டு நம்பர் இருக்கு அப்படின்னா அதை கவர் பண்ணணும். நேம் இருக்கு, அட்ரஸ் இருக்கு, அதெல்லாம் வந்து கவர் பண்ணணும். ஓகே. நிறைய பேர் இன்னொன்னு மெயினான விஷயம், இன்னொன்னு எல்லாருமே வந்து நிறைய பேர் வந்து பண்ண தப்பு என்னன்னா இந்த மொத்த கண்டென்ட்டுக்கும் வந்து இப்படி ஒரே பாக்ஸ் வந்து வரைஞ்சிடக்கூடாது. ஓகே ஓகேவா? ஒவ்வொரு லைனுக்கும் ஒரு பாக்ஸ் அந்த மாதிரி தான் வந்து வரையணும். ஓகே ஓகே. ஸோ இவ்வளவுதான். இது வந்து நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னாலே போதும், ஈஸியா வந்து முடிச்சு அப்ரூவ் ஆகிட்டு போயிட்டே இருக்கலாம். இங்கிலீஷ் வேர்ட்ஸ்னா அது பரவாயில்லையா? புரியல. இல்ல அந்த ஸ்ட்ராட்டஜிஸ் ஆஃப் வந்ததுல அந்த மாதிரி ஒரு 2 இங்கிலீஷ் வேர்ட்ஸ்னா அது பரவாயில்லையான்னு கேட்டேன். அது பிரச்சனை இல்ல. ஓகே. ஏன்னா இதுல வந்து பாருங்க, உங்களுக்கு டார்கெட் லாங்குவேஜ் தமிழ் தான் வந்து மேக்ஸிமம் இருக்கு, இங்கிலீஷ் வந்து ஒரு இடத்துல தான் இருக்கு. ஆமா. சோ அது ஒண்ணும் பிரச்சனை கிடையாது. அந்த சீன் சொல்றீங்கல சார், சீன் அந்த கேமரா அட்ரிபியூட்ஸ் சீன் ஒன்னு இருக்குல, நம்ம அது சோ புக் ரிலேட்டட்னா புக்னு போடுறோம். ஆமா. அது வேற என்னென்ன ஆப்ஷன்ஸ்லாம் வரும் சார்? மோஸ்ட் ஆஃப் ஆல் நியூஸ் பேப்பர் இருக்கும், புக் இருக்கும், அதுக்கப்புறம் ஐடி கார்டு இருக்கும், வேற இன்வாய்ஸ். ஓகேவா? இன்வாய்ஸ்னா நம்ம இந்த ஒரு கம்பெனில இருந்து இன்னொரு கம்பெனி கொடுப்போம்ல, ஓகே அந்த மாதிரி டாக்குமெண்ட்ஸ். இல்லைன்னா இந்த ஷாப்பிங் ரெசிப்ட் அது கூட வரும், அது தமிழ்ல இருந்துச்சுன்னா அதுவும் வரும். ஓகே ஓகே. ஸோ எல்லாத்துக்குமே வந்து அந்த சீன் வந்து கண்டிப்பா இருக்கும். நீங்க ஜஸ்ட் உங்களுக்கு ஒருவேளை டவுட் இருக்கு அப்படின்னா நம்மளோட குரூப் இருக்கு, அந்த குரூப்ல வந்து அந்த ஸ்கிரீன்ஷாட் எடுத்து போட்டீங்கன்னா நானே வந்து சொல்லி கொடுத்துருவேன் என்ன பண்ணணும் அப்படின்ட்டு. ஓகே சார். ஓகேவா? ஓகே. ஸோ அவ்வளோதான். இதுல வேற எதுவும் இல்லை. நீங்க ஜூம் பண்றதுக்கு நார்மலா மவுஸ் வச்சு ரொட்டேட் பண்ணீங்கன்னா ஜூம் ஆகும். ஓகேவா? இப்போ இது நீங்க நார்மலா இங்க லெஃப்ட் பட்டன் வந்து பிரஸ் பண்ணிட்டு மூவ் பண்ண முடியாது, அது செலக்ட் ஆப்ஷன் வரும். நீங்க செலக்ட் மூவ் பண்ணணும்னா ரைட் பட்டனை வந்து பிரஸ் பண்ணிட்டு இப்படி மூவ் பண்ணணும். ஓகேவா? அதுவும் தெரிஞ்சுக்கங்க. இது ஜூம் அவுட் நார்மலா வந்து எப்பவும் ஜூம் அவுட் பண்ற மாதிரி தான். ஆனா இமேஜ் வந்து மூவ் பண்றதுக்கு ரைட் கிளிக் பண்ணி மூவ் பண்ணணும். இது மட்டும் நீங்க பாத்துக்கணும். இதுல வேற எதுவும் டவுட் இருக்கா உங்களுக்கு? ஓகே. ஸோ இப்போ வந்து உங்களுக்கு டெஸ்ட் ஃபைல் வந்து வந்திருக்கும். டெஸ்ட் ஃபைல் வந்து ஒரே ஒரு இமேஜ் வந்து பண்ணிட்டு க்ளோஸ் பண்ணிட்டு அதுல ரெக்கார்ட் ஐடின்னு ஒன்று இருக்கும். இந்த தெரியுதா? இதுல ரெக்கார்ட் ஐடி, இந்த ரெக்கார்ட் ஐடி வந்து நீங்க என்ன பண்ணணும்னா, நான் வந்து இன்னொரு பேஜ் வந்து இதுல கிரியேட் பண்ணிடுறேன், இன்னொரு ஷீட் வந்து இதுல கிரியேட் பண்றேன். ஓகேவா? அந்த ஷீட்ல வந்து பாத்தீங்கன்னா ஓகே, இதுல நான் இப்போ பண்ணிட்டேன்னா இதுல நீங்க என்ன பண்றீங்கன்னா அந்த ரெக்கார்ட் ஐடி, அப்புறம் எந்த ஐடியில வந்து நீங்க ஒர்க் பண்றீங்க, அப்புறம் உங்களோட நேம், இதெல்லாம் வந்து மென்ஷன் பண்ணணும். ஓகேவா? இல்ல யாருக்கும் எதுவும் டவுட் இருக்கா? ஓகே. ஸோ வேற எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கேளுங்க. டவுட் எதுவும் இல்லை அப்படின்னா நம்ம மீட்டிங் முடிச்சிடலாம். முடிச்சுட்டு நீங்க டெஸ்ட் ஃபைல் வந்து இப்போ வரும், நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம். சொல்லுங்க. இப்போ வர்க் பண்ணிட்டு நம்ம சப்மிட் பண்ணிடலாமா இல்ல நீங்க ரீசெக் பண்ற வரைக்கும் வெயிட் பண்ணணுமா சார்? இப்போ வந்து டெஸ்ட் ஃபைலுங்கிறதுனால நீங்க என்ன பண்ணிடலாம், முடிச்சுட்டு என்கிட்ட ஒரு நேரம் சொல்லிருங்க, நான் உடனே லாகின் பண்ணி பாக்குறேன். நான் வந்து ரெஸ்பாண்ட் பண்ணல, ஒரு 2 நிமிஷம் 5 நிமிஷத்துக்குள்ள நான் ரெஸ்பாண்ட் பண்ணல அப்படின்னா நீங்க வந்து ஒரு நேரம் செக் பண்ணி சப்மிட் பண்ணிருங்க. இப்போ ஒருவேளை அந்த டைம்ல நான் அவைலபிளா இல்லைன்னா, நான் மேக்ஸிமம் அவைலபிளா இருப்பேன்.
ஒருவேளை இல்லைன்னா நீங்க வந்து சப்மிட் பண்ணுங்க, அது QC டீம் செக் பண்ணி என்ன எரர்னு சொல்லிடுவாங்க. டெஸ்ட் ஃபைலுங்கிறதுனால அவங்க ஒரு நேரம் வந்து நமக்கு சொல்லி கொடுத்துருவாங்க. ஓகேவா? ஓகே. ஓகே. வேற எதுவும் டவுட்? டீம் வேற எதுவும் டவுட்? பாஸ் டவுட் இல்ல. இனி வந்து அடிஷனலா மெம்பர்ஸ் ஆட் பண்ணிக்கலாமா? புரியல. இல்ல அடிஷனலா மெம்பர் ஆட் பண்ணலாமா? இப்ப ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணலாம், அது ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. ஓகே. ஓகே. ஸோ இப்போ வேற எதுவும் டவுட் இல்லை அப்படின்னா நம்ம மீட்டிங் முடிச்சுக்கலாம். முடிச்சுட்டு நீங்க ஐடி லாகின் பண்ணி பாருங்க. லாகின் பண்ணி பார்க்கும்போது நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் மை ஜாப்ஸ்ல போயிட்டு வெயிட்டிங் டு ரிசீவ்னு தான் இது இருக்கும். இப்போ வந்து இந்த ஐடியில வந்து நான் ஆல்ரெடி ரிசீவ் பண்ணிட்டேன், அதனால இன் ப்ராக்ரஸ்ல இருக்கு. அதே மாதிரி நீங்க பண்ணின ஃபைல் எல்லாம் பார்க்கறதுக்கு இந்த ஹிஸ்டரி போங்க. ஹிஸ்டரியில போயிட்டு இதுல ஆக்டிவ், ஓகேவா, டேட்டா லேபிளிங்ல ஆக்டிவ்னு இருக்கும். இந்த ஆக்டிவ்ல போய் பார்த்தீங்கன்னா இதுல என்ன ஒர்க் பண்றீங்களோ அது இருக்கும். இதுல நீங்க annotation ரிசல்ட் இது வந்து கொடுத்தீங்கன்னா இதுல வந்து உங்களுக்கு லிஸ்ட் வந்து காட்டும். இதுல QC பாஸா ஃபெயிலா, இதெல்லாம் வந்து அப்ரூவ்டு, எது ரிஜெக்ட் அப்படிங்கிறது இங்க லிஸ்ட் காட்டும். இப்போ நான் இந்த ஃபைல் வந்து எதுவும் சப்மிட் பண்ணல, ஸோ அதனால வந்து என்னது இங்க எதுவும் காட்டல உங்களுக்கு. இப்போ நான் சப்மிட் பண்ணிட்டேன் அப்படின்னா இங்க லிஸ்ட் காட்டும். ஓகேவா? ஸோ நீங்க எல்லாமே வந்து டைரக்டா இதுலயே வந்து போர்ட்டல்லே லாகின் பண்ணி செக் பண்ணிக்கலாம் ஃபைல் வந்து என்ன கண்டிஷன்ல இருக்கு அப்படிங்கிறது. ஓகேவா? மை ஜாப்ஸ், ஹிஸ்டரி, டேட்டா லேபிளிங், அதில் ஆக்டிவ்ல இங்கே சைடில் annotation ரிசல்ட், இதில் வியூ. ஓகேவா? சரி, ஓகே டீம். இதில் வேற எதுவும் வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணாதீங்க. ஓகேவா? இதில் இந்த நேமோ இல்லைன்னா இமெயில் ஐடியோ எதுவும் மாடிஃபை பண்ணாதீங்க. இது வந்து அங்கே கிளைண்ட் சைடில் வந்து இதுதான் வந்து ஆட் ஆயிருக்கும். இதுல ஏதாவது சேஞ்ச் பண்ணீங்க அப்படின்னா அங்க வந்து உங்களோட ஐடி வந்து இதுல வந்து மிஸ் ஆயிரும். அப்புறம் மொத்த டாஸ்க்கும் வராது, கவுண்டும் ஆகாது. ஸோ அதனால ஜஸ்ட் நீங்க லாகின் பண்றீங்க, மை ஜாப்ஸ் போறீங்க, இன் ப்ராக்ரஸ் போறீங்க, ஒர்க் பண்றீங்க, அப்படியே க்ளோஸ் பண்ணிருங்க. ஓகேவா? வேற எதுவும் டவுட் இருக்கா டீம்? ஓகே ஓகே டீம். வேற எதுவும் டவுட் இல்லை அப்படின்னா மீட்டிங் முடிச்சுக்கலாம். ஓகேவா? தேங்க்யூ பாஸ். ஓகே, தேங்க்யூ. தேங்க்யூ. தேங்க்யூ சார். தேங்க்யூ.